வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹராம். அசுரகாண்டம் அத்தியாயம் 5. தாரகன் பெற்ற மார்பு பதக்கம். தன் நகரத்தைச் சுற்றிலும் அசுரப்படைகள் முற்றுகையிட்டிருக்கும் விஷயத்தை தெரிந்து கொண்டு நிருருதி கதி கலகமடைந்தவனாக தாரகாசுரனிடம் ஓடி ஓடி வந்து, சுவாமி, நான் தங்களுடைய உறவினர்களின் ஒருவனாக மாறி விடுகிறேன். தங்களுடைய ஆజ్ఞையை பெற்று இங்கே வாழ்ந்து வருவேன். உறவினரை காப்பாற்றுவதற்காக என்னுடைய நகரத்தையும் செல்வங்களையும் தாங்கள் தான் பாதுகாத்து கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டான். அப்படியே செய்வதாக தாரகாசுரன் கூறி நிருருதியை அவனுடைய பட்டினத்திற்கு திருப்பி அனுப்பிவிட்டு அடுத்ததாக வர்ணனுடைய பட்டினத்தை நோக்கி சென்று நகரத்தை கொள்ளையிட்டு அசுரப்படைகளின் வருகையை அறிந்து கொண்ட வர்ணனோ தன் பட்டினத்திலிருந்து வெளிக்கிளம்பி கடலில் சென்று ஒளிந்து கொண்டு விட்டான். உடனே அசுரப்படைகள் அந்த பிரம்மாண்டமான பட்டினத்தில் தங்கி வசித்து வருபவர்களை, அங்கும் இங்கும் பயந்தோடுபவர்கள் முதலானவர்களின் ஆடை அணிமணிகளை சகல செல்வங்களையும் கொள்ளையிட்டுவிட்டு அங்கிருந்து வெளிக்கிளம்பி வாயுதேவனின் பட்டினத்திற்குள் புகுந்து கொண்டனர். வாயுதேவனோ பயந்து நடுங்கியவனாக இருண்ட உலகத்திற்கு சென்று மறைந்து கொண்டு விட்டான். 4 திசைகளிலும் ஒளி வீசி திகழும் வாயுதேவனின் நகரத்தை தாரகாசுரன் சூறையாடி அழித்தான். இப்படியாக அசுர வீரர்கள் அனைவரும் 8 திக்குகளிலும் சென்று வெற்றி கொடியை நாட்டிவிட்டு அதன் பிறகு நாகர்களையும் வெல்ல கருதி பாதாள லோகத்தை நோக்கி படையெடுத்துச் சென்றார்கள். நாகலோக வீரர்களுக்கும் அசுர படையினருக்கும் யுத்தம் உண்டு. அதில் நாகராஜாக்களே தோல்வியை தழுவிக்கொண்டார்கள். அவர்கள் சூரபத்மனுக்கு விசித்திரமான ரத்தினங்களை கணக்கில்லாமல் வாரி கொடுத்தார்கள்.